ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கும் அம்னோவை நீண்ட கால நண்பர்களாக அங்கீகரிக்க முடியாது என்று டிஏபி கட்சியின் முன்னாள் தலைவரும் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் குவான் யங் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் யங் பரிசானில் இருக்கும் அம்னோவுடன் ஆட்சி அமைத்திருக்கும் பக்காத்தான் தற்காலிகமானது மட்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் அம்னோவை பலரும் வெறுத்தனர். கடந்த தேர்தலிலும் வரிசானை மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான நிலையான புரிந்துணர்வுடன் ஒற்றுமை கூட்டணி உருவாக்கப்பட்டதாகவும் இந்த ஒற்றுமை கூட்டணி அடுத்த பொது தேர்தலில் நீடிக்க வேண்டியதன் அவசியம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் டிஏபி கட்சியின் ஆலோசகருமான லிம் குவான் யங் தெரிவித்துள்ளார். இப்போது வரைக்கும் டிஏபி அம்னோவை நம்பவில்லை என்று லிம் குவான் யங் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரையிசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்போம் போட்டி விரைவில் பிரம்மாண்டமாக அரங்கேற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது திரையில் காணும் எண்களுக்கு அழைக்கலாம். பங்கேற்பாளருக்கான கட்டணம் 50 ரிங்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தி இருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படும். மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு ஒன்றிலும் 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். மே 25 பதிவுக்கான இறுதி நாள். மேல் விவரங்கள் அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில். ஜொஹூர் மந்திரி பெசாராக இருக்கும் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி ஆட்சி முறைகளை மீறி ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சியின் பெசாத்து மூடா பாஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாநில அரசின் செயல்பாடுகளில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக பெசாத்து கட்சியின் ஜொஹூர் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் அலியாஸ் ரஸ்மான் குற்றம் சாட்டிய நிலையில் ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் நியமனத்தில் மந்திரி பெசார் தெளிவற்று செயல்படுவதாக மூடா கட்சியின் தலைவரும் புத்ரி வங்சா சட்டமன்ற உறுப்பினருமான அமீரா ஐசா அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மந்திரி பெசாரான டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி ஜொஹூர் மாநிலத்தில் புதிதாக 4 துணை சட்டமன்றங்களை நியமிப்பதற்கான சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்துள்ளார். பாரிசானின் பெரும்பான்மையில் 4 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பது தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஒதுக்குவதற்கு சமம் என்று கூட்டணியில் இருக்கும் டிஏபி, PKR, அமானா கட்சிகளும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். அம்னோவையும் பரிசானையும் இழிவுபடுத்தும் வகையில் டிஏபி பொதுவில் கருத்துக்களை பகிர்வது ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அம்னோ உதவித் தலைவரும் பகாங் மாநில மந்திரி பெசாருமான டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் எச்சரித்துள்ளார். லிம் குவான் யங் இப்போது பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே, டிஏபி கட்சியின் தலைமை கிடையாது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். அண்மைய அரசியல் நெருக்கடிகள் குறித்து அம்னோ தலைமையும் டிஏபி தலைமையும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் இரு கட்சிகளின் தலைமையும் முறையான புரிந்துணர்வுடன் செயல்படுவதாகவும் டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். லிம் குவான் யங் அம்னோவை எப்படி பார்க்கிறார் என்பதில் அம்னோவுக்கு கவலை இல்லை. ஏனெனில் அம்னோ தலைமை லிம் குவான் யங்கின் கருத்துக்களை ஏற்பதில்லை. அம்னோவின் தலைமையும் டிஏபி தலைமையும் நிலையான நம்பகத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அம்னோ உதவித் தலைவரான டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் நம்பிக்கை அளித்தார். ஜொஹூர் மாநில சட்டசபை கலைக்கப்பட்டு விரைவில் மாநில தேர்தல் நடைபெறும் எனும்படியான கருத்துக்களை ஜொஹூர் மந்திரி பெசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி நிராகரித்துள்ளார். ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்படாது என்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செயல்படுத்துங்கள் என்றும் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்தார். முன்னதாக மே 7ஆம் தேதி ஜொஹூர் மாநில சட்டமன்றம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த அவர் ஆட்சியை கலைக்க வேண்டியதற்கான எந்த ஒரு சூழலும் இப்போது வரை அரசுக்கு இல்லை என்று விளக்கமளித்தார். ஆட்சி கலைப்பு குறித்து தவறான கருத்துக்களை வெளியிடுவதால் மாநில மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் தேர்தல் குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் ஆட்சியில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில பொறுப்புகளில் கவனம் செலுத்தும்படியும் தேர்தல் குறித்தான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்தார்.
ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் 72வது பிறந்தநாள் நிகழ்வு மே 5ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் நடைபெற்ற வழிபாட்டில் தமது துணைவியார் மற்றும் பேரப்பிள்ளையுடன் கலந்து கொண்டார். நிகழ்வில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு மாற்று இடம் வழங்கப்பட்டு ஆலயத்திற்கான கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த இடத்தை சென்று ஓம்ஸ் பா தியாகராஜன் பார்வையிட்டார். ஆலய நிர்வாகத்தினரிடம் அது குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி, போலி தகவல்களின் வேகமான பரவல் மற்றும் டிஜிட்டல் உலகின் மாற்றங்கள் ஆகியவை தற்போது ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய சவால்களாக மாறி உள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற ஹவானா 2026 ஊடக மன்றத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர், புதிய தொழில்நுட்பங்கள் செய்தி தயாரிப்பு, விநியோகம் மற்றும் மக்கள் செய்திகளை பயன்படுத்தும் முறையை முற்றிலும் மாற்றி உள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சி ஊடக உலகிற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கினாலும் தகவல்களின் துல்லியம், பொறுப்புணர்வு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றில் புதிய சவால்களையும் உருவாக்கி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் போலி தகவல்கள் அதிகரித்து வரும் இந்த காலத்தில் ஊடகங்களின் நம்பகத்தன்மை தானாக கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல என்றும், தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புடனும் கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒன்றாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜொகூர் பேருந்து நிலையத்தில் மாநில சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட சோதனையில் 2 பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பேருந்து ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்கு வரும் பயணிகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விடவும் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் கிடைக்கப்பட்டதை அடுத்து இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் மாநில சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 4 மணிக்கு சம்பந்தப்பட்ட 2 பேருந்துகளையும் சோதனையிட்டதில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விடவும் பேருந்து ஓட்டுநர்கள் கட்டணம் வசூலித்திருப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், மேலதிக விசாரணைகளுக்காக பேருந்து ஓட்டுநர்களை தடுத்து வைத்திருப்பதாகவும் ஜொகூர் மாநில சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விடவும் மேலதிக கட்டணங்களை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜொகூர் மாநில சாலை போக்குவரத்து துறை வலியுறுத்தியுள்ளது. 14 வயது மகளை பாலியல் வன்புணர்வு செய்ததுடன் காயப்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 40 வயது உள்ளூர் ஆடவருக்கு பாசிர்மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றம் 33 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 32 பிறபடிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமி தாயாரால் கைவிடப்பட்டதும் வளர்ப்பு தந்தை என அடையாளம் காணப்பட்ட 40 வயது ஆடவருடன் தும்பாட் நகரில் வசித்து வந்த போது சம்பந்தப்பட்ட 40 வயது வளர்ப்பு தந்தை இக்கொடூர செயலில் ஈடுபட்டதாக காவல்துறை ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் அண்டை வீட்டாரின் உதவியுடன் அதிகாலை 3 மணிக்கு 14 வயது சிறுமி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 40 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 32 பிறம்படிகளும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி சமூக நல காப்பகத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.